சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. மாமா நான் குளிக்க போறேன். செல்வி நான் குளிக்க போறேன். டேய் பரத் நான் குளிக்க போறேன். ஜோசியரே நான் குளிக்க போறேன். தம்பி இவன் நான் குளிக்க போறானா இல்ல குபேத்துக்கு போறானா? இந்த மாதிரி அலப்பிக்கு திரியறா. கைப்புள்ளனா நான் குளிக்க போறேன். ஆஹா நம்மளையும் கவுத்திட்டாயா. தம்பி அவசரப்பட்டு எந்த விவரத்தில் இறங்கிறாரோ அப்படிதான் சொல்லுவா. வாயா வா. நீ எப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். நான் குளிக்கிறத பக்கம் தானே வந்தேன். ஏய் குளிக்க போறேன்னு ஊர்ல சொல்லிட்டு வந்தா பத்தாது, தண்ணி கொண்டாடணும். அதை கொண்டு வந்திருக்கேன். என்ன நக்கலா? நக்கல? ஏய் ஏய் டா. தண்ணி கொண்டு வரணும். ஆஹா தம்பி அவளை கரெக்ட் பண்ண சொன்னா அவ தம்பியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நிலவடி பாட்டி வந்துட்ட. பாத்தீங்களா தம்பி, பாட்டி கூப்பிடுற மாதிரி இவளே கூப்பிட்டு ஓடி போயிட்டா. அங்க இருக்கிற உனக்கு கேட்கும் போது இங்க இருக்கிற எனக்கு கேட்காதா? தேவையான உனக்கு இது அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா எதுக்கு அவன் நடிச்ச? உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே தான். எனக்கு எதுக்கு ஆறுதல்? தம்பி நீங்க ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொன்னேன்னா? அம்மா அம்மா தம்பி கை பிஞ்சு கை. உங்க வீரத்தை காட்டுறானா அந்த பொண்ணுகிட்ட காட்டுங்க, அப்பாவி அண்ணன்ட்ட காட்டாதீங்க. இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கல. என்ன பாட்டி இவ எதை கேட்டாலும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா? அது சரி, கட்டிக்க போற மாப்பிள்ளையாவது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அத பிடிக்கலன்னு சொல்லுவாளா? என்னடி எங்களை விட நீ அதிகமா சிரிக்கிற? சக்தி கிட்ட நான் தான் கல்யாண பொண்ணுன்னு சொல்லிட்டேன். அடி பாவி, எதுக்கு போய் சொன்ன? அவன் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணா அதான் சொன்னேன். பாவண்டி அவன் மனசு ஒடிஞ்சிட போறான். ஐயோ போட்டி, உனக்கு இவ்வளவு வயசாயும் ஆம்பளைங்களை பத்தி தெரியலையே. வா வா காட்டுறேன். பாட்டி அங்க பாரு, எவ்வளவு ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கான். ஆமா, நம்மள பார்த்த உடனே சீரியஸ் ஆயிடுவான் பாரு. அட ஆமா, இப்ப மரத்து மேல கைய வச்சுட்டு நிப்பான் பாரு. ஆமா கைய வச்சுட்டா. அது மட்டுமா, இப்ப கண்ணை கசக்குவான். இது வரைக்கும் கரெக்டா சொன்ன, அப்புறம் என்ன பண்ணுவான்? வேற என்ன, இப்ப தாடிய சொறிவான். என்ன செய்து இவ்ளோ கரெக்டா எப்படி சொல்ற? இந்த ஆம்பளை பசங்களை பத்தி தெரியாது, பலகாலமா இதானே பண்றாங்க. அண்ணன் இல்லாத நேரத்துல தம்பி எதையும் பார்த்து பயந்துருச்சா? என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். டீலிங்கா? யாருக்கிட்ட? மேல அந்த பொண்ணுங்க நிக்கிறாளுங்களே. ஆமா நிக்கிறாளுங்க. நான் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்ல நின்னுட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி, அவளை எதுக்கு ஏமாத்தணும்? அத ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. மேல பார். பாத்தாச்சு. அந்த குண்டு காதுல குசுகுசுன்றால. அட கொய்யால, எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? காலங்காலமா பொம்பளைங்க இப்படி நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. விடுங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது இல்ல அப்படின்னு அவ தானே சொன்னா. நானா சொன்னேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கடத்த போறேன். இது தீவிரவாதம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது இடைஞ்சல யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது நீங்களா இருந்தா தம்பி நீங்க ஒரு நக்ஸலைட். அண்ணே பொண்ணை இன்னைக்கே கடத்த போறோம். மாட்டிக்கிட்டா பிரிச்சு பேனு பாத்துறாங்கப்பா. அது எப்படி கடத்துறது? நீங்க தானே. நானா? அப்ப ஒண்ணு செய்ய, 1 லிட்டர் பூச்சி மருந்து வாங்கி வாயில ஊத்தி விட்டு போய் சேர்ந்துறேன். சரி வா ஊத்துறேன். ஒரு நிமிஷம், என் முடிவை நான் மாத்திக்கிட்டேன். ஒரு லவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்பதான்டா நீ அண்ணன். நல்ல மரியாதை. என்னடா பண்ற? மஜாஜி தல. ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான்.
மீசி அழிச்சிட்டானா ஏண்டா அழிப்பியா 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 டேய், எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க இன்னும் பென்சில மீசி வரைஞ்சிட்டு இருக்கே வெக்கமால வளர மாட்டேங்குது இல்ல வளர்ந்தா நாங்க ஏன் வரையறோம் வரைஞ்சதுக்கே புழுதில விட்டு பரட்டிக்கிட்டு இருக்காங்க போக தப்பி சரி என்ன உடம்புல ஒரே எண்ணெய் அதான் இல்லடா இதுக்குதான் பொண்ணை கடத்தும் போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான் மூளை போதும் இப்ப நான் கல்யாணம் வீட்டு கிளம்புறேன் பொண்ணை கடத்தி முடிச்சதுன்னு ஃபோன் பண்ணு புரியுதா அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி நீங்க போங்க அண்ணே தம்பி ஃபோன் பண்ண தெரியும்ல இதெல்லாம் ஓவர் நக்கலு அம்மா அம்மா கல்யாண பொண்ணு எங்க பார்க்கவே இல்ல பயம்ல இவனும் நம்மள மாதிரி வேஷம் போட்டிருக்கா. அது வேற ஒண்ணு இல்லடா அழகுபடுத்துறதுக்காக அப்படி அப்பி இருக்கா நம்ம சிட்டி சொன்னா அவ குட்டி ஏறா பீச்ச அல்ல 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 அல்லுங்கடா ஹலோ ஹலோ நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன் யார் பேசுறது கால கீழே போடுற அத்தி தம்பியா பொண்ணை கடத்திட்டப்பா ஓகே எக்ஸ்கியூஸ் மீ ரொம்ப அவசரம் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா டேய் சொம்ப கல்யாணம் பண்ண தானே கடத்தினேன் என்ன இந்த கைப்புள்ள களத்துல இறங்கினா மிஸ் ஆகுமா போன வை டங்கொய்யால பஞ்ச பரதேசி அறிவு கெட்ட கம்மநாட்டி தல பொண்ணு சூப்பர் இல்ல. ஓ கல்யாண பொண்ணு கடத்திட்டீங்களா அப்போ கல்யாணம் உனக்கு இல்லையா எனக்கு இல்ல அடிங்க எதுடி போய் சொன்ன ஆ, நீ மட்டும் கலெக்டா பண்ணலாம் நான் போய் சொல்லக்கூடாதா உன்னால அந்த கல்யாணம் பொண்ணை கடத்திட்டோம் எது கட்டின சும்மா வெங்காயத்துக்கு தான் உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணலான்னு கடத்த சொன்னேன் கல்யாண பொண்ணு காணும்னா என்ன நடக்கும் தெரியுமா ஏ போங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது எப்படி யாருக்கு தெரியாம கடத்தணுமோ அதே மாதிரி திரும்பி கொண்டாந்து உள்ள வச்சிடுவோம் அது முடியாது மவனே எல்லாரும் தூங்கும் போது கடத்திட்டீங்க இப்ப விடிய போகுது ஆளே இல்லாத இந்த வீட்ல நிக்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வரப்போகுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு சீர் கொண்டு வர போறாங்க அந்த நேரத்துல பொண்ணோட வந்து மாட்டினீங்க கை கால் மிஞ்சாது ஜாக்கிரதை பொண்ணை கொண்டு வந்துட்டா நோ சான்ஸ் பொண்ணை கொண்டு வந்துட்டா என்ன தருவ என்ன கேட்டாலும் தருவேன் என்ன கேட்டாலும் தருவியா தருவேன் முத்தம் ஏய் என்ன பதில் சொல்லாம போற பொண்ணு வந்ததா பொண்ணு வந்தா பேச்சு மாற மாட்டியே வரட்டும் பாக்கலாம் ம்? எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள பொண்ணு அவ ரூம்ல இருப்பா பாக்கல் அண்ணா யாரோ வராங்க யாரு டேய் இறக்குடா அப்பாடா ஐயோ பொண்ணு எங்க அந்த இருக்குப்பா இந்த ட்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளவு லேட்டா ஏய் என்னடி வா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இன்னும் 3 நாள்ல கல்யாணம் இப்படி தூங்கிட்டு இருக்கா ஏய் எந்திரடி எந்திரடினா என்னடி இப்படி தூங்கிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லடி கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய தூங்க விடக்கூடாதுல்ல அதான் இப்பவே தூங்கிக்கிறா ஏய் நல்லா இருமா எழுந்துரு. நல்ல மகராசியா இருமா. என்ன தாத்தா நம்ம செலக்ஷன் எப்படி இந்த விஷயத்துல நீ என்ன மாதிரி ஏமாந்து போகல. இவர் எப்பவுமே இப்படித்தான். உன் பேர நம்ம நீலவேணி நீ சும்மா இருடா. சரி நீ மெட்ராஸ் தானா? இல்ல பாட்டி நான் பிறந்தது கிராமத்துல தான் ஆனா படிச்சதெல்லாம் பெங்களூர்ல ஆஹா. ஹாஸ்டல்லே இருந்துட்டேன் இது சொந்தக்காரங்க எதுக்கு? இந்த ஊருக்கு வந்து சும்மா டைம் பாஸ். போர் அடிக்குது இல்ல? எம்ஜிஆர் இல்லாம குளிர் விட்டு போச்சு உனக்கு ஐயா ஆமா உன்னை பெத்தவங்க அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் நாளைக்கு கல்யாணத்துக்கு வராரு வாங்க மாமா வாங்க வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? அக்கா மாப்பிள்ளைய பாத்தியா?
நம்ம பாரம்பரிய தாம்பள. அக்காலும் தம்பி கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வரணுமா? 4 நாள் முன்னாலே வந்திருக்கிறது. அதான் தம்பி அவன் பொண்ண ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பி வச்சுட்டான்ல. அது சரி, கல்யாணத்துக்கு துப்பாக்கி கூட தான் வரணுமா? அட சும்மா இருங்க, நீங்க வாங்க உள்ள போலாம். டேய் இருடா. டேய் யாரைய கூட்டு மாலை எடுத்துட்டு வாங்கடா. மாலையை போட்டு உள்ள கூட்டு போவோம். ஆட எதுக்கு இந்த மரியாதை எல்லாம்? சும்மா இருங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு சின்ன மரியாதை தானே. டேய் கொண்டாடா. வேணாங்க. வேண்டாயா யாரையும் சுட்டாதீங்க, அது என் தெய்வம் மாதிரியா. தப்பு யானை மேல இல்லடா, தப்பா வளர்த்தவும் மேலதான். அப்புறம் மாப்ள வாங்க, எப்படி விசேஷம்லாம்? டேய் துப்பாக்கி எதுக்குன்னு கேட்டியே, சுத்தி இருக்கிற பகையாளிகளுக்கு மட்டும் இல்லடா, இவனுங்களுக்கும் தான். கெஞ்சி கேட்டதால கையோட விட்டான் சந்தனபாண்டி. எதிர்த்து பேசியிருந்தா தலையை எடுத்துப்பான். வாங்கடா.